கேப்டன் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கேப்டனுடைய அருமை பெருமையை உணர்ந்திருக்காங்க. கேப்டன் சொன்னதெல்லாம் என்ன? என் மக்களே என் மக்களே என் மக்களேன்னு அவர் பேசுனது இந்த உயிர் மூச்சுல, அவர் உயிர் மூச்சு இந்த காத்துல கலந்துருக்கு. அண்ணன் அம்மன் வெங்கடாச்சலம் கூட சொன்னார், எந்த மேடை எந்த பொதுக்கூட்டம்னாலும் அங்க கேப்டனுக்கு என்று ஒரு இருக்கை வைக்கணும் அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்றேன், அண்ணனுக்கும் இல்ல மக்களுக்கும், கேப்டன் எங்குமே போல, நம்ம கூட தான் இருக்கிறார். தெய்வமாக நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திலே இங்க இருந்து கேப்டன் பார்த்துக்கிட்டு இருக்கார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்ப உருவமா வந்து மேடையில இருப்பார், கர்ஜிப்பார், பேசுவார், உங்களை பார்த்தார். இப்போ இன்னைக்கு தெய்வமாக இருந்து உங்களை எல்லாம் கேப்டன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால தலைவருக்கென்று ஒரு தனி இருக்கை வேண்டாம். ஏன்னா கேப்டன் ஒருவர் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்காரு. என் கண்ணு முன்னாடி நிக்கிற எல்லாருமே எனக்கு நீங்க கேப்டன்களாக தான் தெரிகிறீங்க. மஞ்சா சேலை கட்டின லேடிஸ் எல்லாமே எனக்கு லேடி கேப்டன்களாக தான் தெரியுறீங்க. ஒரு கேப்டன் லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கியிருக்கார். இன்னைக்கு நீங்க ஒரு கிராமத்துல இருந்து வரலாம், நகரத்துல இருந்து வரலாம், எங்க ஒன்றியத்துல இருந்து வரலாம், உங்க பகுதியில அங்கு வாழ்கின்ற மக்கள் உங்களை என்ன சொல்வாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன் தானே சொல்றாங்க. அந்த கர வேட்டிக்கும் அந்த துண்டுக்கும் அந்த மஞ்சள் சேலைக்கும் கிடைத்த பெருமை, அதை உருவாக்கி கொடுத்த அந்த தலைவருக்கு பெருமை, அவர் உருவாக்கின உங்களுக்கு அந்த பெருமை. அதனால நிச்சயமாக தலைவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரூபத்தில் என் கண்ணுக்கு தெரிகிறார். அந்த நம்பிக்கையில தான் என் வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் மறைந்த ஒரு வார காலத்திலேயே அவருடைய டாட்டூவை என் ரைட் ஹேண்ட்ல போட்டு என் கூட தான் இருக்கார் கேப்டன். என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் என்னுடைய உயிர் மூச்சிலும் என் கூட தான் கேப்டன் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம விடுற மூச்சுக்காட்டுல என்ன ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு கேட்டவர் நம்ம கேப்டன். இன்னைக்கு ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்து துண்டாடுகின்ற மக்கள் மத்தியில நாம் அனைவரும் ஒரே குலம் ஒருவரே தேவன் என்று ஒரு உன்னத கருத்தை சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இந்த கட்சி ஆரம்பிச்சப்ப சொன்னாங்க இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு, இந்த கட்சி 70ல 71வது கட்சி, எத்தனை எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள். ஆனால் கேப்டன் சொன்னது போன்ற சிறந்த கொள்கைகளை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் கூட சொல்லலன்றத நான் ஆணித்தரமா சொல்றேன். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் தாய் குலங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் ரேஷன் கடையில கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்ன உங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். மருத்துவத்தையும் கல்வியையும் மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். இன்னைக்கு மருத்துவமும் சரி கல்வியும் சரி இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, மிகப்பெரிய வியாபாரம். இன்னைக்கு மருத்துவத்துல நம்ம பார்த்தோம்னா செத்த உடவுல வச்சு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுதான் ரமணா படத்திலேயே நம்ம தலைவர் சொல்லிட்டு போயிட்டார். ரமணா படத்துல எப்படி எல்லாம் வந்து மருத்துவ கொள்ளை நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரண படம் ரமணா. அதே மாதிரி கல்வி கொள்கை, இன்னைக்கு கல்வின்னு எடுத்துக்கிட்டா ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ல இருந்து இன்னைக்கு உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இன்னைக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பண்ண முடியல, புக்கு வாங்க முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல, எத்தனை எத்தனை பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திக்கிறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே 1000 ரூபாவை கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கினதுதான் இந்த ஆட்சியின் பெருமை. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆயிடுது. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, விலைவாசி உயர்வு, மளிகை ஜாமான், காய்கறி, இன்னைக்கு எத்தனை எல்லாம் விலைவாசி உயர்வு. அப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளை செலவை செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர்மான் மூலம் டாஸ்மாக் மூலம் அந்த 1000 ரூபாய் மாசத்துல 5000 ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக மிகவும் மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன்.
ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்னைக்கு அவங்க மதுவுக்கு அடிமையானதன் காரணமாக இன்னைக்கு அவங்க குடும்பத்தை அடிமையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அந்த அளவு இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, இன்னைக்கு கஞ்சா, ஆல்ஸ், எத்தனை. அப்போ இளைஞர்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியவர்கள், சிந்திக்க வேண்டியவர்களை மதுவும் கஞ்சாவும் கள்ளச்சாரத்தையும் கொடுத்து மூளையை மழுக வச்சு கேள்வியே கேட்காம நீங்க எல்லாரையும் முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசு. கேட்டா முதல் கையெழுத்தில் நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. கையெழுத்து போட்டாங்களா? எங்காவது ஒரு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதா? கேள்வி கிடையாது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எந்த கட்சி உண்மையான கட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார்கள் அப்படின்றத நீங்க சிந்திங்க. கடவுள் நமக்கு 6 அறிவு படித்தது நம்மளை வந்து சிந்திப்பதற்கு. இன்னைக்கு வெறும் இலவசங்களுக்கும் ஏமாற்று பேச்சுவார்த்தைக்கும் நீங்க மயங்க கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சி வந்திருக்கு. ஏதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்களா? நீட் எக்ஸாம் ஒழிக்கப்படும், முதல் கையெழுத்தே நீட் எக்ஸாம் தான் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் பேர் என்ன, காந்தி செல்வன் அப்படிங்கிறவர் தான். அவர் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர் என்பது அவமானத்தை தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா நான் பதிய வைக்கிறேன். கொண்டு வந்ததே இவங்க தான். அப்ப எப்படி நீட் எக்ஸாம் நீங்க ஒழிப்பீங்க? வந்தவுடனே எப்படி முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிப்பீங்க? அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலையா இல்லையா? அப்ப ஏன் மக்களை ஏமாற்றுறீங்க, பொய் சொல்றீங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் தேர்வை எல்லா மாநிலத்திலும் இருக்கு, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீட் எக்ஸாம் ஒழிக்க முடியாது. யாரு நினைச்சாலும் அதை நீக்க முடியாது. இதுதான் உண்மை. இவங்க வந்து வெறும் அரசியல் பண்ணோம், இதை வச்சு ஓட்டு வங்கியை வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி பொய் வாக்குறுதியை சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு படிக்க வச்சு அவங்களை கொண்டு வந்தா இந்தியாவிலேயே புத்திசாலியான மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்கள சிந்திக்க விடுறதில்ல, அவங்கள யோசிக்க வைக்கிறது இல்லை, குழப்பறது. எதுக்கு நீட்டுக்கு படிக்கிறீங்க, அதான் வரப்போது இல்லை, இப்படியே குழப்பி அவங்கள இன்னைக்கு ஒழுங்கா படிக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நீங்க வந்து குழப்பத்தைக்கு கொண்டு வராங்க. யாரும் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக பொய் சொல்கின்ற ஆட்சியாளர்கள் இங்க அதிகமாக இருக்கிறாங்க என்பதை மனவேதனையோட நான் சொல்றேன். மன்றம் ஆரம்பிச்சு நீ கட்சி வந்தது வரைக்கும் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் யார்? எங்கள் அன்பு தொண்டர்களாகிய நீங்கள் 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 தானே தவிர வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு கூட இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, 100 சோறோ பீரோ இலவசமா ஏதாவது கொடுத்தாங்களா? எதுவும் இல்லை. கேப்டன் என்கின்ற அந்த மந்திர சொல்லுக்கு, கேப்டன் மீது கொண்ட அந்த நம்பிக்கைக்கு, பற்றுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்ற கடைகோடி தொண்டர் வரைக்கும் தானா சேர்ந்த கூட்டம். இதுதான் தானாக சேர்ந்த கூட்டம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தலையும் 100 பேருக்கு சமமானவர்கள். இதே இந்த கூட்டத்தை காட்டணும்னா எந்த கட்சியா இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். ஏன்னா பஸ் வைக்கணும், லாரி வைக்கணும், ஆட்டோ வைக்கணும், வேன் வைக்கணும், வர்றவங்களுக்கு சோறு கொடுக்கணும், பீர் கொடுக்கணும், 100 ரூபாய் கொடுக்கணும், கொண்டு போய் ஊர்ல இறக்கி விடணும். அது மட்டும் இல்லாம வந்தவங்களுக்கு இலவசமா தரணும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஆனா எதுவுமே இல்லாமல் கேப்டன் என்ற அந்த ஒருவருக்காக சேர்ந்த இந்த உண்மை கூட்டத்தை நான் தலைவணங்கி வரவேற்கிறேன். இது பொதுக்கூட்டம் தான். ஆனா இந்த பொதுக்கூட்டத்தை இந்த அளவு சிறப்பாக செய்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய கேப்டனுடைய சார்பாக நன்றிகளை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் தொண்டர்களாகிய நீங்கள் 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 தான், வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு நீங்க வாங்க, எல்லாரும் கேப்டன் கோயிலுக்கு வந்தீங்களா? சென்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? யாராவது வரலைன்னா வாங்க. இந்த அன்பு அண்ணி அங்க உங்களுக்காக நான் நிற்பேன்.
உங்களை அன்போடு நான் வரவேற்பேன். உங்களுக்கு உணவளித்து கேப்டனை தரிசிக்க வச்சு உங்க ஒவ்வொருவருடனும் இருந்து புகைப்படம் எடுத்து உங்களை பத்திரமாக வீடு வந்து நீங்க சேரும் வரை உங்கள் அன்னையாக இருந்து உங்களை நிச்சயமாக நான் வழி நடத்துவேன். இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு சற்றேறக்குரிய 1.25 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது 2000 - 3000 பேர் தினந்தோறும் கேப்டன் ஆலயத்துக்கு வர்றாங்க. வெள்ளி சனி ஞாயிறு என்றால் 5000 - 7000 பேர் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அந்த ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்காகவா? கிடையவே கிடையாது. மனசு கேப்டனை பார்க்கணும், கேப்டன் உட்கார்ந்து தரிசிக்கணும், கேப்டனை கோரிக்கை வைக்கணும், அவரை தெய்வமா வணங்கணும் என்று இன்னைக்கு பஸ்ஸா ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு கிராமங்கள்ல இருந்து தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. என்கூடிய ஆபீஸ்ல நிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், சிங்கப்பூர், அது மாதிரி எல்லா கண்ட்ரியில இருந்து டெய்லி வராங்க. அதிகமானவர்கள் தமிழர்கள். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர். ஏன் வராங்க? அந்த கேப்டன் என்ற அந்த உன்னத மனிதன் இருக்கும் அந்த ஆலயத்தில் அடி எடுத்து வைத்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் வராங்க. அதனால கேப்டனிடம் பிரார்த்தனை வைப்பார்கள், கேப்டனிடம் கோரிக்கை வைக்கிறவங்க எத்தனையோ கோரிக்கை நிறைவேறியதை என்கிட்டயே வந்து சொல்றாங்க. குழந்தை பிறக்கல, கோரிக்கை வச்சோம், குழந்தை பிறந்துச்சு. கல்யாணம் நடக்கல, கோரிக்கை வச்சோம், கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு அப்ளிகேஷன் கொண்டு வந்து கேப்டன் காலில் வச்சு கும்பிட்டுட்டு போறாங்க. நானே ஆச்சரியமா பாக்குறேன். ஆனா ஒரு வாரத்துல அம்மா அண்ணே நாங்க வச்சு கும்பிட்ட வேலை கிடைச்சிருச்சு. IAS எக்ஸாம் ஒரு பொண்ணு எழுதி பாஸ் பண்ணி டெல்லிக்கு போயிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு முடியல, வந்து பிரார்த்தனை வச்சோம், உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றவங்களை பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இதுவும் ஒண்ணு சொல்றாங்க, கேப்டன் கிட்ட லட்சக்கணக்காக காசு வேணும், பெரிய பிசினஸ் எல்லாம் வேணும்னா பண்ணவே மாட்டாராம். அன்றாட செலவுக்கு எங்களுக்கு 1000 2000 கஷ்டம் இல்லாம காப்பாத்துங்க கேப்டன், உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றாராம். இது அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்பயும் யார் பக்கம் நிக்கிறார்? ஏழைகள் மக்கள் பக்கம் தான், அன்றாடம் காட்சிகள் பக்கம் தான், அந்த அன்றாடம் தொழில் செய்து அந்த மூலம் குடும்பம் நடத்துறவங்க பக்கத்துலதான் கேப்டன் நிக்கிறார். இன்னைக்கு பார்த்தா நம்ம சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? சிதம்பரம் மாவட்டம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அங்க நம்ம கட்சிக்காரரு ஒரு பூக்கடை வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல. அப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டார் வியாபாரம் செய்ய. அப்ப ரொம்ப சோர்வடைஞ்சு அவர் வந்து கேப்டனுடைய மறைவு அன்னைக்கு அன்னதானம் செய்வதா வேண்டிக்கிட்டாராம். ஆனா கேப்டன் மறைவு நாள் வந்துருச்சு, அவர்கிட்ட சுத்தமா 100 ரூபாய் கூட கிடையாது. அப்ப எப்படி அன்னதானம் செய்வாரு? யோசிச்சு பாருங்க. கடன் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, என்ன ஏற்கனவே நிறைய கடன். அப்போ அப்படியே மனசு நொந்து போய் கேப்டன் பெரிய புகைப்படத்தை வாசல்லையே வச்சிருக்காரு அவர் கடை முன்னாடி. அப்படியே போய் கேப்டன் கிட்ட விழுந்து அழுது, என்னை நீங்க தான் காப்பாற்றணும், அன்னதானம் தடையில்லாம நீங்க தான் கேப்டன் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அழுது அழுது கொஞ்ச நேரம் போய் அப்படியே உள்ள உட்காந்து தூங்கிட்டாரு. ஒரு அரை மணி நேரத்தில் ஒருத்தர் வர்றாராம், தேடி வர்றாராம். வந்து தட்டி, இந்த மாதிரி எங்க கிராமத்துல திருவிழா வச்சிருக்கிறோம், அந்த திருவிழா செலவு மொத்தம் 2 லட்சம் ரூபாய், அது இந்த பூக்கடைக்காரர் நீங்களே எடுத்து நடத்துங்க, அதற்கான அட்வான்ஸே இன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறேன் வச்சுக்கங்கன்னு சொல்லி அவர் கையில கொடுத்துட்டு திருவிழாவுக்கான ஆர்டரை எடுத்துக்கிட்டு போனாராம். என்கிட்ட சொல்றாரு, அப்படியே கண்ணீர் மல்க சொல்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் லட்சத்துக்கெல்லாம் கேட்டோம், அதெல்லாம் கேப்டன் காதே கொடுத்து கேட்கல, அன்றாட செலவுக்கு கொடுங்க, உடனே செவிச்சாச்சு. அந்த ஆளை அனுப்பி என்னுடைய பிரார்த்தனையை கேப்டன் நிறைவேற்றினார் சொல்லும் பொழுது, கேப்டன் எங்கும் போல தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் மனசுல, நம்ம மூச்சு காத்துல, நம்ம ரத்தத்தோட தான் நம்ம கேப்டன் இருக்கிறாருன்னு மட்டும் நினைச்சுக்கிறேன். அவர் இருந்த போது அவரை புரிஞ்சிக்கல மக்களே. நான் கேட்டுக்கிறேன், ஏன் நாங்க ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும்லாம் கிடையாதுங்க. இனிமேல நானும் என் பிள்ளைகளை புதுசா ஏதாவது பார்க்க போறோமா? இனிமேல புதுசா ஒண்ணுமே இல்லை. கேப்டனையே பார்த்தவங்க நாங்க, கேப்டன் கூடயே வாழ்ந்தவங்க நாங்க. கேப்டனை விட பெருசு எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனாலும் எதற்காக இந்த மிகப்பெரிய போர்? கேப்டன் கனவு, லட்சியம், கொள்கை, அதை வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை அவர் பாதத்திலே சமர்ப்பிச்சு இந்த மக்களை தங்க தட்டிலே தாளாட்டி லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான்.
அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவீர்களா? அனைவரும் செய்வீர்களா? அந்த வாய்ப்பை தருவீர்களா? தேமுதிக இந்த வாய்ப்பு தேமுதிகவுக்கோ எனக்கோ எங்க வேட்பாளர்களுக்கோ கிடையாது. போடுற ஒரு ஓட்டம் தெய்வமாக இருக்கின்ற கேப்டனுக்கு நீங்க போடுற ஓட்டு, கேப்டனுடைய கனவு லட்சியம் கொள்கைகளுக்கு நீங்க போடுற ஓட்டு அப்படின்னு நினைச்சு நீங்க வாய்ப்பு தரணும். இப்ப அழுகுறீங்க, ஐயோ இவ்வளவு நல்லவரை நாங்க இழந்துட்டோமே, போயிட்டாரேன்னு. எங்கேயும் போல. என்னில் பாதியாக அர்த்தனார் ஈஸ்வரர் வாழ்கின்ற இந்த பூமியில இருந்து சொன்ன என்னுள்ளதான் இருக்கார். விஜய பிரபாகர் உருவத்திலையும் சண்முக பாண்டிய உருவத்திலையும் இருக்கார். நாங்க நிச்சயம் வாழ்ந்தோம்னா யாருக்காக? இனி மக்களுக்காக தான். கேப்டனுக்காக நான் 33 வருஷம் அவரோட வாழ்ந்து ஒரு தாயாக இருந்து அவரை நான் காப்பாத்திட்டேன். என்னெல்லாம் பணிவிடை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சேன். ஆனாலும் கடவுள் நல்லவர்களை தான் சீக்கிரம் கூட்டு போறாரு. நல்லவர்களை இங்க பூமியில விட்டு வைக்கிறது இல்லை. நான் பார்த்துட்டேன், பல பேரை நான் பார்த்துட்டேன். அதே ஃப்ராடு, பித்தலாட்டம், திருட எல்லா பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இந்த பூமியில. ஆனா சொர்க்கத்தில் இடம் யாருக்கு? கேப்டன் மாதிரி உண்மையானவர்களுக்கு தான் தெய்வம். அதனால சொல்றேன், கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். அவர் கனவு லட்சியத்தை நாம் வென்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்றேன். இப்போ சுபா பேசுறப்ப சொன்னாங்க, இந்தியா பாகிஸ்தான் போர்ல சிந்தூர் விக்டரி யாருக்கு கிடைச்சது? 2 பெண்கள் தான். முப்படை தளபதியில 2 பெண்கள் தான் அந்த போரையை லீட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை நமக்கு இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த வீர பெண்மணிகளுக்கு என் தாய்க்குளங்கள் சார்பாக ஒரு ராயல் சல்யூட் அந்த பெண்களுக்கு நாம் தருவோம். இன்னைக்கு இந்தியாவை யாரும் இனிமேல் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஓட ஓட விரட்டி பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறது நமது அரசு. கார்கில் போர் நடந்த பொழுது முதல் ஆளாக 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள். ஒரு ராணுவ அதிகாரியாக, ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு கண்ணியமிக்க ஒரு குடும்ப தலைவராக தன்னுடைய திரைப்படங்களில் வாழ்ந்து காமிச்சவர் நமது கேப்டன். இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிறவங்க பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் நாங்க போடுறதுக்கு காரணம் கேப்டன் தான். கேப்டன் படத்தை பார்த்து தான் நான் போலீஸ் ஆகணும்னு முடிவெடுத்தேன். கேப்டனை பார்த்து தான் நான் ராணுவத்திலேயே போய் சேர்ந்தேன். எத்தனை பேர் என்கிட்ட பேசுறாங்க, எவ்வளோ பேர். ஸோ கேப்டன் வாழ்ந்த காலம் நாட்டுக்காக மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்கார். அதை யாரும் நீங்க மறந்துடாதீங்க. இருக்கார் நம்ம கூட அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். அதனால மக்களாகி நீங்கள் நல்லபடியா உணரணும். இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம், கள்ளச்சாராயம், ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்லை கற்பழிப்புகள், கொலை, கொள்ளை, எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடந்துச்சு. இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு மட்டும் நீங்க எல்லாம் முடிவு பண்ணணும். எல்லா விலைவாசியும் இங்க குறைக்கணும். டோல்கேட்டு, பால் விலை, சிலிண்டருக்கு விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, எவ்வளோ பிரச்சனைகள். இன்னைக்கு தங்கம் 1 பவுன் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு தான் தங்கம், வைரம், வைடூரியம் பேர் வச்சு அங்கதான் கொஞ்சம். இன்னைக்கு 1 பவுனே எவ்வளவு வைக்குதுமா? 71,000 80,000 கிட்ட போயிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஆகுங்கிறாங்க. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பெண்களுக்கு நான் எஸ்பெஷலி சொல்றேன், நானும் ஒரு பெண். பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோமே, இன்னைக்கு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா தானே கட்டிட்டு போவாங்க. யார் கட்டிட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்க பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க போதும். அவங்க சொந்த காலில் அவங்களை நிக்க வைங்க போதும். இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு, உலகம் பூரா விருது கிடைக்கிறது. இன்னைக்கு அந்த குழந்தை படிச்சிருச்சுன்னா தன் சொந்த காலில் அவங்க நின்று உங்களையும் காப்பாற்றி, புகுந்த வீட்டையும் காப்பாற்றி, தங்களை தாங்களே அவங்க காப்பாற்றுகின்ற அந்த வலிமை பெண்களுக்கு அந்த கல்வியின் மூலம் வரும். அதனால பவுனை பற்றி யோசிக்காதீங்க, அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றி யோசிங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக என் தாய் குலங்களிடம் நான் சொல்றேன். பெண் குழந்தைகளுக்கு கல்வி மிக முக்கியம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு 150 பிள்ளைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வைச்சுட்டு போனவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த ரூபாய் இன்னைக்கு சற்றேறக்குறைய 7 லட்சத்துக்கிட்ட போயிருக்கு. படிப்புக்கு யூஸ் பண்ணலாம், கல்விக்கு, அதே மாதிரி கல்யாணத்துமான வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பயே அவர் யோசிச்சு அதை செஞ்சுட்டு போனார் நம்ம பெண்களுக்காக. எவ்வளோ திட்டங்கள் நான் பேசினேன், இன்னைக்கு நைட்டெல்லாம் பேசலாம். தையல் மிஷின், வேலை வாய்ப்பு, கம்ப்யூட்டர் சென்டர்ஸு என்று எத்தனை திட்டங்களை கேப்டன் செய்தார். இங்கே கூட மக்களுக்காக மக்கள் பணி செய்தோம். ஒரு பெரிய பாறை இருக்கவங்கல்ல, அங்கே தான் மக்களுக்காக மக்கள் பணி செஞ்சோம். அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் விவசாயிகளுக்காக இந்த நாமக்கல் பூமியில் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு நம்ம கொடுத்தோம்.
அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கீமே நம்ம கிட்ட இருக்கு. வாய்ப்பு கொடுத்திருந்தா மக்கள் கேப்டனை வந்து கிராமத்துல தான் அந்த சிஎம் நீங்க பார்த்திருக்க முடியும். சிஎம் கோட்டையில பார்த்திருக்க மாட்டீங்க. கேப்டன் என்ற சிஎம் நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? கிராமங்கள்ல உங்களோட ஒருத்தரா பார்த்திருப்பீங்க. வாய்ப்பை நழுவ விட்டுட்டீங்க. உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய ரத்தமும் சதையும் மூச்சுபா கூட வாழ்ந்தவனா. நாங்கள் 2 பேரும் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னெல்லாம் பேசுவோம், இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நாங்கள் பேசினது அத்தனையும் இன்னும் என் மனசுலையும் மூளையிலையும் பதிஞ்சிருக்குது கம்ப்யூட்டர் மாதிரி. அதனால நான் சொல்றேன், கேப்டன் சிஎம் ஆகாம போயிட்டாரே அப்படின்னு கொள்ள பேர் இன்னைக்கு ஃபீல் பண்றீங்க. நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், நானும் ரைட் அண்டே யோசிக்கிறேன். ஏன் தலைவர் நம்மளை விட்டு போனார்? இவ்வளோ கோடி மக்களை ஏன் விட்டுட்டு போனார்? மேபி சிஎம் ஆனா அவர் ஊழல் செய்யலைன்னு கூட ஏதோ ஒரு ஊழல் வழக்கு அவர் மேல வந்து அவர் மேலேயும் பழி வந்துருமோ என்று நினைச்சாரோ என்னவோ கடவுள். அவர் மேல எந்த பழியும் எந்த பாவமும் இல்லாமல் என்னைக்குமே புனிதராக புண்ணியவானா தெய்வமாகவே இருக்கணும்னா எதிர்கட்சி தலைவரோடய அவரை கூப்பிட்டு போயிட்டாரான்னு கூட நான் யோசிக்கிறேன். இது ரைட்டா? நான் யோசிக்கிறது கரெக்டா? இது ஏன் இன்னைக்கு எந்த சிஎம் வந்தாலும் அவங்க மேல ஊழல் சொல்றாங்க? அதனாலதான் அவரை சிஎம் போஸ்ட்ல உட்கார வைக்கலையும் தெய்வம் நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அவர் கனவு லட்சியம் கொள்கைகளை நாம ஜெயிப்போம். அந்த கொள்கைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. கேப்டன் வந்து 2 பிள்ளைகளை மட்டும் என் கையில கொடுத்துட்டு போல, கோடிக்கணக்கான என் தொண்டர்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் என் கையில கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் போய் பூஜை பண்றேன். என்ன ப்ரே பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது என்ன ப்ரே பண்ற கேப்டன் கிட்ட தெரியுமா? உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நம் தொண்டர்களையும் இந்த மக்களையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய அந்த பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அவர்களை உங்கள் கனவு லட்சியத்தின்படி நிச்சயமாக அவர்களை கரை சேர்ப்பது மட்டும் இல்லை, ஒரு பொற்கால ஆட்சியை கொண்டு வந்து இந்த தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வர தெய்வமாக இருந்து எங்களோட வழி நடத்துகிறது தான் நான் டெய்லி ப்ரே பண்றேன். அந்த அன்னதானம் போடுறது யாரு? அன்னதான பிரபுவே, அன்னதான தாயேன்னு கேப்டனை நம்பி அந்த மக்களுக்கு நான் டெய்லி உணவளிக்கிறேன். அதனால நம்மளுடைய உழைப்போ நம்பிக்கையோ கேப்டன் செய்ததோ எதுவும் வீண் போகாதுன்றதை மட்டும் நம்புங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம வந்த கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக மக்களுக்கு கொண்டு வருவோம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம். லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி, பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி, விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை நாம் கொண்டு வருவோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தோம்னா பிரச்சனைகள். இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் வந்து டெல்லி போயிருக்கார். எதுக்காக? நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்து கொள்றதுக்கு. இது 5வது வருஷம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறார். 4 வருஷமா அவர் போவே இல்லை. இதுக்குதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளவு நாள் போல இப்ப மட்டும் போறீங்கன்னு. இன்னைக்கு எல்லா பக்கம் ரைடு தெரியுமா உங்களுக்கு? சுத்தி சுத்தி ரைடு போயிட்டு இருக்கு சென்னை எல்லார் வீட்லயும், ஆட்சியாளர்கள் வீட்டில். அதனால இன்னைக்கு அனைத்து பேருமே பயந்து, அந்த ரைடுகளுக்கு பயந்து இருக்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் எல்லார் மேலேயும் ஊழல் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கேப்டன் எப்பயுமே சொல்வார்ல, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்க ரொம்ப நாள் நிச்சயம் வாழ முடியாது என்பதற்கு நீதிமானாக இருந்து கேப்டனே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்குதான் கனிமொழி போய் நிதி அமைச்சரை பார்த்துருக்காங்க. எதுக்காக பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா, செங்கல் மேல இருக்கிற வரியை குறைக்கணுமா. அதான் ரொம்ப முக்கியமா. களிமண் செங்கல், சாம்பல் செங்கல், உபயோகமே இல்லாத செங்கல், இதுக்காக வரி குறைக்கணுமா. அவங்க போய் பார்த்தது வேற விஷயம், வெளியே வர்றது செங்கல் மேல் இருக்கின்ற வரியை குறைக்கணும். கனிமொழி அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க இளம் பெண்கள் வந்து அதிகமா விதவைகளா இருக்காங்க தமிழ்நாட்டில், வந்தவொடனே டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு இவங்களே இன்னைக்கு 2 டிஸ்லரிஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, மதுபான ஆலைகள். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? 2 ஆலைகள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க, அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுங்கள், எங்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக கொடுங்க, மணல் கொள்ளையை முற்றிலுமாக எங்க தமிழ்நாட்டில் தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஒரு லஞ்சம் நேர்மையான இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும் அவங்க. இதெல்லாம் விட்டுட்டு செங்கல் வரிய குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் இன்னைக்கு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க
எல்லா செலிபிரிட்டிஸ் பாருங்களேன், விவாகரத்து விவாகரத்து. பாத்தீங்களா எல்லாரும், எல்லா சினிமா பீப்புள் இன்னைக்கு வந்து அது எவ்வளவு வருஷம், 20 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. ஏன்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உண்மையான புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா இருக்கக்கூடாது. புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதான் வாழ்க்கை. இப்போ நீ இன்னைக்கு இப்படியா நான் அப்படின்னா எப்படி அது குடும்ப விளங்கும்? அதுக்கான உதாரணங்கள் தான் இன்னைக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதை நான் பெருமையோடு உங்ககிட்ட சொல்றேன், கேப்டன் தான் என்னுடைய எல்லாமே நினைச்சு கேப்டனுக்காகவே வாழணும். எனக்கென்று எந்த விதமான ஒரு சுய விருப்பம் எனக்கென்று எதுவுமே இல்லை. அவர் என்ன விருப்பமோ அதான் என் விருப்பம், அவர் என்ன சொல்றாரு அதான் என்னோட சொல், அவர் என்ன செய்யறாரு அதான் என் செயல். இப்படி என்னை டோட்டலா மாத்திக்கிட்டேன். எப்போ ஜனவரி 31, 1990 தாலி கட்டின அந்த நிமிஷமே என் வாழ்க்கையை கேப்டனுக்காக அர்ப்பணிச்சுட்டேன். அதனாலதான் கேப்டன் எவ்வளவு பெரிய கோவக்காரர் தெரியல உங்களுக்கு, டென்ஷன் அப்படி வரும், அப்படியே பொறுமையா பார்ப்பேன். அதனாலதான் அவர் அறியாம ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் பேட்டியில, பாக்குறப்ப எனக்கே கண்ணில் தண்ணி வருது. என் மனைவி நிழல் சக்தி இல்லை, நிஜ சக்தி. அவ என் மனைவி மட்டும் இல்லை, என்னுடைய தாய் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்ததுல எனக்கு தெரியாது. இப்போ நான் யூடியூப்ல பாக்குறப்போ அப்படி அழுகிறேன் டெய்லி வீட்டுல. ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் பாராட்ட மாட்டாருங்க, கட்சிக்காரங்களுக்கு தெரியும். தப்புனா தட்டி கேட்பார். அப்போ அவர் மனசுல அவ்வளோ ஒரு விஷயம் இறங்கி இருக்குன்றத நான் பார்க்குறேன். அப்போ அவருக்கு அம்மா இல்லை, 1 வயசுல இறந்துட்டாங்க கேப்டனோட அம்மா. அதனால அம்மா பாசமே தெரியாது கேப்டனுக்கு. அதனால என்கிட்ட கேட்டார் கல்யாணம் ஆன உடனே, அம்மா பாசம் தெரியாது, எனக்கு நீ சாப்பாடு ஊட்டி விடுவியான்னு கேட்டார். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 அன்பு சகோதர சகோதரி உங்ககிட்ட நான் சொல்றேன், டெய்லி நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். எவ்ரிடே நைட்டு ஷூட்டிங் முடிச்சு மிட் நைட் தான் வருவார். என் நேரம் ஆகட்டும், 3 மணி 4 மணி ஆனால் முழிச்சிருந்து அவருக்கு சமைச்சு சூடாக கொடுத்து ஊட்டி விட்டுட்டு தான் படுப்பேன். மார்னிங் எப்போனாலும் ஷூட்டிங்கில் இருந்தால் அவர் சாப்பிடுவார், அவுட்டோரில் இருந்தால் அவர் சாப்பிடுவார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த புரிதல் இருந்தால் இந்த விவாகரத்து எல்லாம் தூசி மாதிரி இருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கின்ற அந்த தில்லு ஹஸ்பண்டுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி வந்துடும். அது இளைஞர்கள், பெண்கள், மாணவிகள் இதை என்னுடைய ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு ஈகோ இல்லாம நீங்க வாழுங்க. அந்த வாழ்க்கையை இனிமையானதா சொர்க்கமா இங்கே, அந்த சொர்க்கத்தை இங்கேயே நீங்க பார்க்கலாம். செத்த பிறகுதான் சொர்க்கம் பார்க்கணும்னு இல்லை. அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த புரிதல் இருந்தால் அந்த சொர்க்கம் இந்த பூமியிலேயே உங்க கண்ணுக்கு தெரியும். அதுதான் முக்கியம் அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், என்னை எத்தனை பேர் திட்டுறீங்களோ எத்தனை பேர் வாழ்த்துறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அதை எப்படி எடுத்துக்குவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல். ஏன்னா பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். எவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள், கேப்டனை சரியாப்பாங்க, எவ்வளோ கேட்டுட்டேன் என் காதுல. எல்லாத்தையும் தாங்கி தான் நிற்கிறேன் உங்க அண்ணியா உங்க அண்ணையா உங்க முன்னாடி. யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் கிடையாது. அதனால இன்னைக்கு நான் இங்க நாமக்கல்ல நிக்கிறேன். நாணயம் மிக்கவர்கள் நல்லவர்கள் வாழும் இந்த நாமக்கல்ல இருந்து நான் பேசுறேன். நிச்சயம் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தெய்வத்தின் ஆசீர்வாதமும் மக்கள் ஆதரவும் நிச்சயம் கிடைத்து மகத்தான வெற்றியை பெறுவோம். நமது கொள்கைகளை வெல்வோம் என்று கூறி, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.